சார் நான் வந்துட்டேனா? Sir, yeah, I can come, sir. Start it. Come. சார் அவங்க ரங்கலட்சுமி மேடம்க்கும் சாருக்கும் சொல்லிட்டேன். மேடம் வந்துட்டாங்க. ரங்கலட்சுமி மேடம் வந்துட்டாங்க. சார் தான் வரணும். சார் வராரு உள்ள. ரைட். சார் வந்துட்டாரா? சார் வராரா? தமிழொலி சார்? சார் மட்டும் வரல இன்னும். சொல்லிட்டேன். வந்துட்டாங்க. வந்துட்டாரா? ஓகே. சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. லைவ் போகுதா சார்? லைவ் ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. சார் தமிழொலி சார்? இல்ல கனெக்டிங் வருதே தமிழொலி சார். வந்துட்டாங்க மேடம், உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? சார் தமிழொலி சார், shall I start? பதில் பேச மாட்டேங்கிறாரு. சார் தமிழொலி சார், shall I start? Yes. Let's start this webinar. Yes. Shall I start, sir? Go ahead, please go ahead. A happy Sunday morning. A happy Sunday morning to all. Let's start this program with a silent prayer. Thank you. On behalf of the entire ACPR team, I welcome you all for this webinar on self-help groups. The core agenda of this webinar is to orient the girls on the concept of self-help groups formation and to render them self-confident of starting a self-help group in their native place. I now welcome our resource person, Dr. Tamiloli, consultant, Commonwealth of Learning Canada, a professional with 30 years of experience. I do invite Dr. Rangalaxmi, Director, JRD Tata Eco Technology Center, MS Swaminathan Research Foundation, Chennai, a professional with 25 years of experience. I wish the participants gain more knowledge on this concept with their expertise. Thank you. Over to Tamiloli, sir. காலை வணக்கம். Hello. Yes, sir. We can hear you. Yes. அனைவருக்கும் காலை வணக்கம். மேபல் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை வர நாட்கள் எல்லாம் கோவிட்க்கு முன்பு கோவிட்க்கு பின்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. It is a challenging time in any meetings, any conversation. Everybody now talks about how it is a challenging time. So yes, it is really a challenging time. தமிழ்ல சொல்றதுன்னா ரொம்ப சவால்களை எதிர்கொண்டு இருக்கிற இந்த கால சூழ்நிலையில நம்ம இருக்கோம். COVID-19 உலகினுடைய வாழ்க்கையை வந்து ஸ்தம்பிக்க வச்சிடுச்சு. பட் வாழ்க்கை அப்படியே இருக்காது. வாழ்க்கையை வந்து நகர்த்தி தான் ஆகணும். மெதுவா மறுபடியும் இயல்பு நிலைக்கு வாழ்க்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விருப்பப்பட்டாலும்
இப்போ புதுசா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அல்லது எல்லாருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூ நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. நியூ நார்மல்னா ஒரு புதிய இயல்பு நிலை. நிச்சயமா மார்ச் மாதத்துக்கு முன்பு இருந்த ஒரு இயல்பு நிலை தமிழ்நாடு, திண்டுக்கல், தேனி, மதுரை, தமிழ்நாடு, இந்தியா, உலகிற்கு ஒட்டுமொத்த உலகிற்கும் வரப்போறது இல்லை. இப்போதைக்கு அதற்கான சூழ்நிலை இல்லை. இதை நம்ம புரிஞ்சுட்டு அப்ப இருந்த வசதிகள் இருக்க போறதில்ல, அப்ப இருந்த வருமானம் இருக்க போறதில்ல, அப்ப இருந்த வாய்ப்புகள், வசதிகள், வேலை வாய்ப்புகள் இருக்க போறதில்ல. அதனால அதுதான் வந்து இப்ப புதிய இயல்பு நிலை. எல்லாமே வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கலாம் அல்லது இல்லாமல கூட இருக்கலாம். இது போன்ற சூழ்நிலையில நம்மளுடைய தினசரி வாழ்க்கைய, தினசரி வேலைகளை எப்படி எடுத்து செல்றதுன்றதுதான் இப்ப சேலஞ்ச். அதுதான் நியூ நார்மல். நியூ நார்மல்ல we are facing the challenges. பட் இதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறத தவிர வேற எதுவுமே வழிமுறை இல்லை. ஒன்று வந்து உங்களை பாதுகாத்துக்கிறது, இரண்டு வந்து அந்த பாதுகாப்புகளோடு எப்படி வந்து நம்ம தினசரி வாழ்க்கையை எடுத்துட்டு போறது. ப்ராசஸிங் யூனிட் மூடிட முடியாது, அல்லது கடைகளை தினசரி அத்தியாவசிய தேவைகளுக்கு கடைகளை மூடிட முடியாது, இதெல்லாம் எடுத்துட்டு போற டிரான்ஸ்போர்டேஷன் இதை நிறுத்திட முடியாது. பள்ளி கல்வி சில காலம் அது தள்ளி போகலாம், அதுக்கும் வந்து என்னன்னா தொடர்ந்து மாற்ற வேண்டியிருக்கு. ஸோ இந்த புதிய இயல்பு நிலையில நான் எதுக்கு இவ்வளவு பேசுறேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இதையெல்லாம் தாண்டி ஏசிபிஆர், ஏஎஸ்சி தங்களுடைய இந்த வேலையை எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதற்கு அவங்களுக்கு வந்து எங்களுடைய திட்டத்தின் சார்பா நன்றி சொல்லிக்கிறேன். அந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வந்து என்னன்னா இந்த புதிய இயல்பு நிலை, இதுல இந்த வெபினார், வெப் மூலம், இணையதளம் மூலம் இந்த கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்றேன். அந்த பெண் மாணவிகள் நம்மோட இல்லை இப்போ, பட் இந்த பெண் மாணவிகளுக்காக தான் இதை ரெக்கார்ட் பண்றாங்க. இதன தொடக்கம் எப்படின்னு பார்த்தோம்னா, கோல் வந்து காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங், விவசாயிகளுக்கான வாழ்நாள் கல்வி, லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஃபார்மர்ஸ். இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு, இந்தியாவில் மகாராஷ்டிரா, மற்றபடி உலகினுடைய ஒரு 15 நாடுகள்ல செஞ்சிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கான வாழ்நாள் கல்வி, தேவைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கான அந்த உதவிகள், தகவல்கள், அறிவு, நாலேஜ் இதை கொடுக்கறது தான் இந்த இந்த திட்டத்தினுடைய முழு நோக்கம். அதனுடைய அணுகுமொழியை உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்றீங்களோ அதை கொடுக்க வரணும். இது வந்து இட்ஸ் நாட் எக்ஸ்பர்ட் ட்ரிவன். ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இதுதான் உங்களுக்கு தேவை, இட் இஸ் நாட் டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழே அந்த தேவைகள், அந்த திட்டங்கள், அந்த மாதிரியான. சாரி தமிழொலி சார், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். சோ உங்களோட பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் லைட் வந்து ரொம்ப டிம்மா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ பேக்ரவுண்ட் கொஞ்சம் லைட் இருந்தா பெட்டர்னு ஃபீல் பண்றாரு. And the one point is, sir, there are fine sir, fine. I switch on one more light, maybe yes, that is the last. Yes sir, yes. Now is it okay? Fine sir. Sir, another one point is there are many participants registered from agricultural universities right in the north, IARI, Indian Agriculture Research Institute, and Punjab Agriculture Research Institute, and Lovely Professional Agriculture University. So there are many participants, they are registered. So I want you to be a little more converse in English, little bit. Can add little bit information in English too, because they are also registered. But of course, okay, this is for our girls. But let them understand the concept to a little extent. Thank you, sir. Okay, let me try to say whatever I think is very important. The others can also listen in English. Otherwise, I'll try to make the whole thing, because I thought this would be very appropriate if I speak in Tamil to these students. No, they will
it will be very easy for them to understand. This language need not be a barrier for them to really understand fully what I want to convey to them. Okay. So this is lifelong learning. Lifelong learning is to support the farmers in the context of not only changing during the corona time, but even before to that. Farming is finding major constraints, major difficulties. So in the last 30 to 40 years, due to various reasons, and when you say the major reason could be like changing in the agricultural system. When I say changing in the agricultural system, changing in the cropping pattern, changing in the technology. So when the cropping list changed, when the cropping pattern changed, farmers could not manage to do agriculture with their over generation accumulated traditional knowledge. So they need new knowledge, they need new information, new technology. That is one. Second, climate change is another factor which is forcing farmers to really adapt according to the changes very quickly. That is the second. Third, of course, that is the major factor now for the last 30 years after India's new economic policy and entered into this globalization process, signed in the agreement of World Trade Organization. Then, of course, India need to compete. And India can have an open market. India can open up market, and India also can use the market outside. So in this context, farmers are finding it extremely difficult, whether they can really sell what they produce in the market or whether they need to compete the neighboring district farmer, neighboring state farmer, but the neighboring country farmer. So things are changing very rapidly. It's a challenge for the farmers. So in this context, this whole lifelong learning for farmers project was conceived. Idea was conceived to support the farmers according to the changes, to know to get the information, to know about the technology, to develop the skill, to produce, increase the productivity, to produce without damaging the environment much, to adapt according to the not only social, environmental, but the weather and climate changes, and also to cope up with the very dynamic market system. So that is the context where lifelong learning for farmers was launched. Now, very particular to this program, Arulanandar College is collaborating, working with Commonwealth of Learning on this lifelong learning for farmers program for the last 7, 8, 9 years. So they have been supporting us in one major aspect, taking the idea lifelong learning for farmers into academic. Otherwise, most of the partners of this project, this program, is either farmers associations, NGOs, banks, those kind of extension organizations, etc. But we are working with the ASC particularly to incorporate this idea, lifelong learning for farmers, into the main academic institute, mainstream the idea into the curriculum of the academic institution, so that it is not only practice, it is also added into the curriculum of colleges, universities. So they are helping us on that part. The other strength of Arulanandar College is they also work with the farmers directly. They have an extension wing. This is where we thought they can also experiment this idea. They can also use this framework approach to support their own farmers, those who are working with them. So this is how it is going on. Now, last year, when we discussed about how we can identify the activities for the next year, Mabel, I'm now getting completely into English. Is it okay for the students, or I shift over to English, Tamil? No, sir, it's not like you need not go to complete English. Maybe bilingual. Okay, let me see. So, எவ்வளவு பேர் வந்து outsiders இருக்காங்க இதுல? Very few, sir. Less than or 20 to 30. Less than 20 to 30 only.
Maybe Oh, 20, when it is linked with the YouTube, then they will hear it. You mean that, right? Sir, you can just go in Tamil. உங்களுக்கு நம்ம girls-க்கு better நல்லா புரியுதுன்னா can go in Tamil, but Yes. towards the end you can just summarize in English. Okay. Towards the end. Okay. Just in few sentences. That is good. That's good. You go in, you carry on with the Tamil itself, sir. Summarize பண்ணும்போதே Englishல பண்ணுங்க. Okay. Just in a few minutes, what I spoke, I'll give it a yeah. Thank you, the sir. gist of the talk in English, right? Okay. Yes, sir. Thank you. Okay. Now, so அருளானந்தர் கல்லூரியில வந்து போன வருடம் அடுத்த வருடத்திற்கான நடவடிக்கைகள் என்ன செயல்பாடுகள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து தெரிவிக்கப்பட்டது. என்னன்னா, பெண்கள் வந்து சுய உதவி குழு பத்தி தெரிஞ்சு அது 2-3 ஆண்டுகளாகவே இதை கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்க வந்து வெளியே 3rd year கேர்ள்ஸ் முடிச்சுட்டு போனாங்கன்னா கிராஜுவேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது சிலர் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போறாங்க. பட் மோர் தென் 50% ரஃப்லி they end up with staying in 50% மேலான பெண்கள் வந்து தங்களோட சொந்த ஊர்ல திருமணம் செஞ்சுட்டோ அல்லது அப்பா அம்மாவோடையோ இந்த மாதிரி வந்து என்னன்னா கிராமத்து வாழ்க்கைக்கு தான் மறுபடியும் போறாங்க. ஸோ அங்க போன பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறுபடியும் அங்க இருக்கிற விவசாயமோ மற்ற ஏதோ தொழிலோ சிறு தொழிலோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் செய்ய வேண்டியிருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தாங்களும் வந்து என்னன்னா இந்த சுய உதவி குழுக்கள் பத்தி தெரிஞ்சிட்டோம்னா நாங்க போய் குழு ஆரம்பிப்போம், நாங்க போயிட்டு வந்து சின்ன தொழில் செய்வோம். இந்த மாதிரியான சில தேவையின் அடிப்படையில் இதை வந்து ஒரு கருத்தா முன்வைக்கப்பட்டது. அதனால வந்து நாங்க சரி இது வந்து சரியான ஒரு செயல்பாடா தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் அதை எடுத்து செஞ்சது. 3rd year கேர்ள்ஸ் வந்து என்னன்னா விருப்பப்பட்டவங்க இந்த சுய உதவி குழுக்கள்னா என்ன, சுய உதவி குழுக்கள் அமைக்கிறது எப்படி, அதனால என்ன பலன்கள், அதை எப்படி வந்து மேலாண்மை செய்யணும், இந்த மாதிரியான தகவல்களையும் இந்த மாதிரியான செய்திகளையும் சொல்லி கொடுத்து வெளியே போகும்போது வெளியே போய் அவங்க வந்து என்னன்னா 60 பேர் வந்து 60 சுய உதவி குழுக்கள் தொடங்கினாங்கன்னா ஒரு குழுல 15 பேர் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏறக்குறைய 2000 பெண் விவசாயிகளோட வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. சோ அதுதான் இந்த செயல்பாட்டினுடைய தொடக்கம். அது ஏசிபிஆர் டீம் வந்து ரொம்ப நல்ல முறையில அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மேபல் இந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து நாங்க 60 பேர் இலக்கா சொன்னதை வந்து 60 பேர் இல்ல சார் 75-80 பேர் கூட வர்றாங்க. துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் ரொம்ப ஆர்வமா இதுக்கு முன் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. எங்களுக்கும் கேட்கறதுக்கு அது வந்து விருப்பம் தான். சோ அந்த வகையில இந்த செயல்பாடு இந்த கருத்து செயல்பாடா வடிவம் பெற்று சிறப்பான முறையில போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த ஓரியன்டேஷன் சொல்லிட்டு சில பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க, தொடக்க நிலை பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் முழுமையா இந்த பயிற்சி முடிக்கிறதுக்கான திட்டம் இப்போ போட்டு இதான் இந்த திட்டத்தினுடைய முதல் நாள். இது இங்கதான் நான் மறுபடியும் சொன்ன இந்த புதிய இயல்பு வாழ்க்கையிலும் விடாம இந்த பெண்களுக்கான பயிற்சியும் திறனையும் கொடுக்கறதுக்கு ஏசிபிஆர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது நல்ல விஷயம். சோ இதுல இருந்து இப்ப பார்த்தோம்னா அடுத்தது ஒரு கருத்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வருடம் சமீபத்துல ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு வந்து பின்லாந்தோட எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு பினாமினாலஜி பேஸ்ட் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு என்ன விருப்பமோ என்ன நிகழ்ச்சி என்ன செயல்பாடு அவனுக்கு விருப்பமோ நேரடியா அதை பத்தி வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஒரு கஃப்டேரியா தான் எனக்கு வாழ்க்கையில செய்யணும்னு ஒரு குழந்தை விருப்பப்படுறான்னா கஃப்டேரியா பத்தின பாடம் ஆரம்பிச்சிடும். அது வந்து முழுக்க வந்து என்னன்னா இந்த வெறுமனே செயல்பாடு அந்த பிராக்டிஸ் மட்டும் இருக்காது. அது சம்பந்தப்பட்ட இப்ப கெமிஸ்ட்ரி அதை வந்து எப்படி பேக் பண்றது, கொஞ்சம் அந்த கெமிஸ்ட்ரி பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் கொண்டுட்டு இருக்கோம். ஸோ மற்றபடி வந்து அதுல மினிமம் என்ன இந்த தேவையான கணிதம், தேவையான அளவு கணிதம், ஃபங்க்ஷனல் நியூமரசி, தேவையான கணிதம் அதை மட்டும் கொடுப்பாங்க. பட் திஸ் பாய் வில் லேர்ன், அந்த பையன் வந்து என்னன்னா அல்ல அந்த பெண்ணும் அந்த பையனும் ஒரு பேக்கரியை வந்து சக்சஸ்ஃபுல்லா எப்படி ஒரு ரொட்டி கடையை ஒரு பேக்கரியை வெற்றிகரமா நடத்துவது என்பதை வந்து அந்த ஸ்கூல் முடிக்கும் போது கத்துப்பாங்க. அதுதான் இந்த வருஷம் அவங்க வந்து என்னன்னா தரவா என்டையர் எஜுகேஷன் சிஸ்டத்தையுமே மாத்துறாங்க. பினாமினன் பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு அதுக்கு டீச்சர்ஸை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
2021 இந்த பின்லாந்துல முழு அளவில் இந்த பள்ளி கல்வி இந்த மாதிரியான அணுகுமுறையில தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்ல நினைச்சு பாருங்க, +2 படிக்கிறாங்க நம்ம பசங்க, அவங்களுக்கு கொடுக்குற அந்த அரித்தமேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் அது புரியாத அவங்க நடத்துற போராட்டம், அந்த கெமிஸ்ட்ரிய புரிஞ்சுக்கிறதுக்கு நடத்துற போராட்டம் ஒரு 35-40 மார்க் வாங்குறதுக்கு தான். அதுக்கு பிறகு அவர் என்னன்னா ஏதோ விவசாயியா போறாரு, அல்லது ஒரு ட்ரக் டிரைவரா போறாரு, அல்லது ஒரு சின்ன பெட்டி கடை வச்சு நடத்துறாரு, அல்லது ஒரு கிளர்க்கா கூட போறாரு கவர்மெண்ட்ல. இந்த அளவுக்கு அந்த ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அந்த போராட்டம், அந்த கெமிஸ்ட்ரியில அவர் நடத்தின அந்த உழைப்பு, அந்த இட்ஸ் அ மென்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த மாதிரி என்னன்னா உங்களோட கல்வி முறையே தான் என்ன செய்ய போறோமோ அது சம்பந்தப்பட்ட ஒரு நாலேஜ், தகவல்கள், அறிவு, அதோடு சம்பந்தப்பட்ட உங்களுடைய செய்திறன், இதுதான் இந்த மாதிரி கொடுக்கறது தான் ஒரு சரியான கல்வியா இருக்கக்கூடும். ஏற்கனவே பின்லாந்து குளோபல் உலக அளவிலேயே பள்ளி கல்வியில மிக முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது. அந்த மாதிரியான ஒரு நாட்டிலேயே மறுபடியும் அவங்க 2014 தான் தரவா அவங்க ரிவைஸ் பண்ணாங்களாம் அவங்களோட கல்வி முறையவே. 15 வருஷத்துக்கு பிறகு முழுக்க மறுபடியும் மாத்துறாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா தேவையின் அடிப்படையில் எப்படி மாத்துறாங்க அப்படின்றதுதான் இப்ப பாயிண்ட். அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையில தான் இந்த பெண்கள் 60 பெண்கள் என்னன்னா இந்த சுய உதவி குழு கத்துட்டு போறாங்க. போயிட்டு என்னன்னா தாங்கள் என்னன்னா 2-3 விஷயத்த செய்யலாம். படிக்கலாம், படிக்கும் போதே சுய உதவி குழுக்களை நடத்தலாம், அதுவும் தப்பே கிடையாது. ஒண்ணு என்னன்னா ஒரு சேமிப்பு, கடன் மேலாண்மை, இதன் மூலம் ஒரு வங்கி தொடர்பு, இது போன்ற விஷயங்களை ஒரு முன்மாதிரியா ஒரு படித்த பெண் முன்மாதிரியா கிராமங்கள்ல இருந்து ஒரு 15 ஒரு 20 பெண்களுக்கு எடுத்து செய்யறதுன்றது அது மிகப்பெரிய சேவைன்னு கூட நான் சொல்லுவேன். அந்த 20 பெண்கள் ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தொழில் முறையில கொண்டுட்டு போகலாம். அடுத்தடுத்து நிறைய செயல்பாடுகள் இருக்கு. ஒரு தொடக்கம் தான் குழு அமைக்கிறது. சோ அந்த மாதிரி என்னன்னா ஒரு முன்மாதிரி பெண்களா தங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு செயல்பாடை, சமூகத்துக்கும் உதவக்கூடிய, தனக்கும் உதவக்கூடிய ஒரு செயல்பாடை இந்த பெண்கள் எடுத்து செய்ய போறாங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய தேவைகள், இவங்க 60 பேர் வெளியே போறாங்கன்னா அதோட விட போறதில்ல. ACPR அவங்களுடைய தேவைகளை அறிந்துட்டாங்கன்னா மறுபடியும் இந்த 60 பேருக்கு தொடர்ந்து கூட நம்ம என்ன மாதிரி ஒரு ஹேண்ட் ஹோல்டுன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை நடக்க பழகும் போது தனியா எழுந்து நடந்துடாது. கொஞ்சம் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் விடணும், கொஞ்சம் கையை பிடிச்சு பழக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் என்னன்னா ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்துக்கு எதனா மேலும் மேலும் உதவிகள் இருந்தாலுமே ACPR அதற்கு உதவும். ACPR உதவுவதற்கு காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங்கும் உதவும். ஸோ அதனால அந்த ப்ராசஸ் சிறப்பா போறதுக்கான ஒரு பாதையை நீங்க இந்த வெபினார், இந்த பட்டறை, இணையதளம் மூலம் இருக்க இந்த பட்டறையில நீங்க போடலாம். மேபல் நீங்க என்னன்னா அடுத்த 1 இயர்ல இந்த பெண்களோடய பேசி அதுதான் சரியான முறை. அவங்கள வெளியே அனுப்பிட்டு நம்ம அது கொடுக்கலாமா, இது கொடுக்கலாமா, அவங்களுக்கு இது தேவையா இருக்குமான்றதை விட கடைசி நாள் அடுத்த ஒரு வருடத்திற்கு மேஜரா என்ன செய்யலாம்ன்றதை கேட்டுட்டீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது என்னன்னா நான் முக்கியமா இவங்க ரங்கலட்சுமி மேம் இருக்காங்க, அவங்க கூட அனுபவம் உள்ளவங்க. இவங்களை தொழில் திறனுக்கு கொண்டுட்டு போறதுக்கோ அல்லது சிறு தொழில் செய்யறதுக்கோ, சிறு தொழில் எப்படி சிறப்பான வெற்றிகரமான முறையில செய்யறதுக்கு, வியாபாரம் ஏற்கனவே ACPR 2 நாளா பண்ணிட்டு இருக்கிறது வியாபார திட்டம். வியாபாரம்ன்றது என்னன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த பெண்களுக்கு. 60 பேருக்கு என்னன்னா அடுத்த ஒரு வருடம் ACPR உண்மையிலேயே நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு சூழ்நிலை இருக்கு. இப்போ அவங்க மதுரை மாவட்டத்திற்குள்ளாரையே சிறந்த ஒரு என்டர்பிரனர், ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் 90% இருக்கிறது.
அதை பத்தி அவங்க நிறைய பேசுவாங்க, அதனால நான் அதுக்குள்ள ரொம்ப போகல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த பெண்களுக்கு நான் சொல்ல வர்றது, இந்த திட்டத்தினுடைய செய்தி அதுதான், லைஃப் லாங் லேர்னிங். எங்க வந்து நீங்க தன்னுடைய அறிவை மேம்படுத்துவதையோ அல்லது கற்பதையோ தொடர்ந்து வந்து என்னன்னா பரிசோதனை செய்து அல்லது வந்து செயல்பாடுகள் அனுபவத்தின் மூலம் அறிஞ்சுக்கிறதையோ எங்க நம்ம நிறுத்துறோமோ, லேர்னிங் ப்ராசஸ், கற்றுக்கொள்ளும் அந்த செயல்பாட்டை எங்க நிறுத்துறோமோ அங்கேயே நம்ம வந்து என்னன்னா முன்னேற்றத்திற்கான முதல் படியை வந்து இழந்துடுவோம். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ரோலிங் ஸ்டோன் நெவர் கேதர் மோசஸ். எப்படின்னா வந்து இந்த ஆத்துல ஒரு கூழாங்கல்லாம் ஓடிட்டே இருக்கும், அது அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஓடிட்டே இருக்கிற கூழாங்கல் பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கும், சுத்தமா இருக்கும். சில கூழாங்கல் போய் என்ன பண்ணணும்னா, ஏன்னா இடுக்கல மாட்டிடும். அந்த இடுக்கல மாட்டிடுச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அது மேல ஒரு லேயர் வந்து என்ன பாசிப்படும். வாழ்க்கையும் அப்படிதான். தொடர்ந்து படிப்பதன் மூலம் உங்களுடைய மூளை வந்து தினம் வந்து என்ன தயாராயிட்டே இருக்கும் அடுத்த வேலை செய்யறதுக்கு. நீங்க அதை நிறுத்திட்டீங்கன்னா மூளையின் மேல வந்து என்னன்னா பாசிப்படியாது. மூளையின் மேல, நம்மளுடைய மனித மூளையின் மேல வந்து சிலந்தினுடைய இது மாதிரி வந்து எல்லாம் படிஞ்சிடும். அது வந்து என்ன ஒரு திறனான மூளையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்களாம் இளம் பெண்கள், இளங்கலை முடிச்சிருக்கீங்க, முதுகலை போகலாம், நல்லது. முதுகலைக்கு போகணும்னா அதோட வந்து என்ன கல்வி நிற்கிறேன். கல்வி நீங்க இனிமேல் செய்ய வேண்டியது வாழ்க்கை கல்வி. விவசாயத்துல இருந்தாலும் சரி, தொழில், நான் சொன்ன மாதிரி எந்த தொழில் இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா ஆரம்ப காலங்கள்ல இந்த மாதிரியான உதவி கிடைக்கும். அதை தாண்டி காலங்காலமா சில விவசாயிகள்லாம் பார்த்தாங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர்ல கத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படிதான் ட்ரெடிஷ்னல் நாலேஜ், பாரம்பரிய அறிவுன்றதே வந்து ட்ரையல் அண்ட் எரர். ஸோ ஆல் அவர் ஏர்லியர், நமக்கு முன்னோடிகளா இருந்த நிறைய விவசாயிகள் வந்து என்னன்னா நாங்க சொல்றது வந்து செல்ஃப் டைரக்டட் ஃபார்மர்ஸ் சொல்லுவோம். இனிங்க அந்த மாதிரி ஆகணும். கரிக்குலம் இருக்காது, டீச்சர்ஸ் இருக்காது, கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டீங்க. பட் ஆனா உங்களோட தேவைகளை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. செல்ஃப் டைரக்டட் லேர்னர்னா எனக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கு, ஒரு மோட்டிவேஷன். ஸோ எதை நோக்கி எதை நான் தெரிஞ்சுக்கணுன்றதுல நான் தெளிவா இருக்கும். அதன் மூலம் உன்னுடைய குறிக்கோள்களை அடையலாம். ஸோ செல்ஃப் டைரக்டர், என்னோட தேவைக்கு நானே வந்து என்னன்னா முயற்சி எடுத்து அதற்கான தகவல்களை எடுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. நீங்க வந்து மறுபடியும் அருளானது கல்லூரிக்கு வரலாம், அல்லது பல்கலைக்கழகத்துக்கு போகலாம், அல்லது என்ஜிஓ கிட்ட ஒருத்தருக்கு போகலாம், அல்லது வந்து ஒரு பிசினஸ் ஃபார்ம் கிட்ட போகலாம், ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் கிட்ட போகலாம். ஸோ செல்ஃப் டைரக்டர் லேர்னிங்னா உங்களோட தேவையை வந்து அடைவதற்கு நீங்கள் தயாராகி கொள்வது. அதன் மூலம் வந்து உங்களுடைய வளர்ச்சியை வந்து முன்னோக்கி எடுத்து செல்வது. ஸோ டோன்ட் ஸ்டாப் லேர்னிங் அண்ட் யூ ஷுட் பிகம் எ செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். இதுவும் நமக்கு புதுசு கிடையாது. நான் நிறைய இந்த மாதிரியான மீட்டிங்கை சொல்லியிருக்கேன். நான் 2வது 3வது வகுப்புல ஒரு கிராமத்துல படிச்சவர். தமிழ் புத்தகம் தான் ஒண்ணுதான் கொடுப்பாங்க, ஆத்திச்சூடி தான் முதல் பாடம். அது வந்து ஆத்திச்சூடி வந்து இட்ஸ் லைக் எ கிரானியூல், சாலிட் கிரானியூல், நல்லா வந்து கருத்து நிரம்பிய ஒரு சின்ன வரி. அது என்னன்னா அதுல ஒண்ணு இருக்கிறது, ஓன்னு வந்ததுன்னா ஆள் ஆரம்பிக்கும், ஆரம்பம் செய்ய விரும்பு. நமக்கு அந்த ஆல்பபெட்டும் கத்துக்கலாம், அதுக்கு பின்னாடி ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு செய்தி இருக்கும். ஓ வந்ததுன்னா ஓதுவது ஒளியேல். புரியல எனக்கு, ஓதுவதுனாலும் புரியல, ஒளியல்னாலும் புரியல. ஒரு 4-5 வருடம் குழந்தைக்கு வந்து என்னன்னா அது புரியுறது இல்லை. அறம் செய்ய விரும்பவும் புரியல, ஆறுவது சினமும் புரியல. 50 வயசுல எல்லாமே புரியுறது. ஆறுவது சினம் ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ஆத்திச்சூடி. அது தமிழ் சினிமாவில எது சொன்னாங்க, சினத்தோடு கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு உட்காருவான்னு சொல்லிட்டு. ஸோ சினம்ன்றது வந்து குறையணும். அது வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் சரி, சினத்தை வந்து என்னன்னா செயல்பாடு ஆக்கும் போது அது ப்ரொடக்டிவா போனா தான் அது வந்து என்னன்னா ஒரு கோபம் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ரிசல்ட்டுக்கு போகணும். கோபம் வந்து என்னன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ரிசல்ட்டுக்கு போயிடக்கூடாது. ஸோ ஓதுவது ஒளியேல், அப்ப எனக்கு புரியல, இப்ப புரியுறது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எப்பயோ 2000 வருடத்துக்கு முன்பு ஔவை பாட்டி
எழுதி வைத்து விட்டு போன 2 நாங்க வந்து அந்த லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஃபார்மர்ஸ் 3-4 ஆங்கில வார்த்தை வந்துடுது. இது தமிழ்ல இந்த ப்ரோக்ராம சொல்லணும்னு பார்த்த போது என்ன பண்ணாலும் இது வந்து நீளமா தான் போயிட்டு. ஆனா 2 வார்த்தையில ஒரு ஒரு மிகப்பெரிய கருத்தை, காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு கருத்தை, அதான் வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல நிறைய இலக்கியங்கள்ல நம்ம காலத்துக்கும் நிற்கும். அது 100 வருஷத்துக்கு இருக்காது, 500 வருஷத்துக்கு இருக்காது. இன்னைக்கு இன்னும் 2000 வருஷம் கழிச்சு போனாலும் வந்து நீங்க ஓதுவது ஒளியல் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு பாட்டி, தமிழ் பாட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து என்னன்னா அவை மாதிரியா அந்த கருத்துக்களை படிக்கிறது மட்டும் கிடையாது, கருத்துக்களை சொல்ற அளவுக்கு தயாராகணும். அவையின் பெயர் வந்து தமிழ் சமூகத்துல இருந்து அழிக்கவே முடியாத பெயர். அவையின் செய்தி வந்து தமிழ் சமூகத்தை தாண்டி உலகத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு செய்தி அது. சோ ஓதுவது ஒழியேல், கற்பதை நிறுத்தாதீர்கள். செல்ஃப் டைரக்டட் லேர்னர்ஸ், உங்களுடைய தேவைக்கு நீங்கள் தேடி அறிந்து தெரிந்து கொள்ளும் ஒரு முயற்சி உள்ள பெண்களாக இருங்க. கல்லூரி முடித்து மேல் படிப்புக்கு போறவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மேல் படிப்புக்கு போனாலும் சரி, கிராமத்துக்கு போனாலும் சரி, இன்னைக்கு உங்க பகுதியில் இருக்க பெண்களுக்கு வந்து என்னன்னா உடனே பெண்களுக்கு வந்து திருமணம் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இருந்தாலும் சரி, அடுத்த ஊர்ல இருந்தாலும் சரி, வாழ்க்கையை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள குறுக்கிக்காது. நீங்க உங்களுடைய பொருளாதார சுயம் அதுதான் இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக யாரெல்லாம் பொருளாதாரத்துல சுயமா இருக்காங்களோ அந்த பெண்களுக்கு வந்து அதிகப்படியான உரிமை அந்த வீட்டுல இருக்கும், நாட்டுல இருக்கும். என்ன வேணா ஆகலாம். நீங்க பேராசிரியர் ஆகலாம், ஒரு பஞ்சாயத்து லீடர் ஆகலாம், ஒரு சுய உதவிக்குழு தலைவர் ஆகலாம், அல்லது வந்து ஒரு நல்ல விவசாயி ஆகலாம். மாடல் ரோல் நிறைய எங்களோட நம்ம இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லயே 3-4 டிஸ்ட்ரிக்ட்லயே அந்த பகுதியிலேயே நாங்க கேஸ் ஸ்டடி சக்சஸ் கேஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்னா ஒரு விவசாயி தான் கிடைப்பாங்க, பெண் விவசாயி கிடைப்பாங்க. ஒரு நல்ல முறையில ஒரு L3F லேர்னர் எப்படி வந்து இதனுடைய விளைவுகளை வந்து தங்களுடைய பண்ணையில பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க, எப்படி கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல பெண் விவசாயி தான் கிடைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பெண் விவசாயி ஆகலாம். விவசாயத்துக்கான எதிர்காலம் உண்டு. விவசாயத்துல வந்து நல்ல வருமானம் பெறுவதற்கான வழிமுறையும் உண்டு. ஸோ அந்த மாதிரி எந்த வகையான ரோல், எந்த வகையான ஒரு ஒரு ரோலை நீங்க எதிர்காலத்துல செய்வதா இருந்தாலும் இந்த 2 செய்திகளை மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை எடுத்துட்டு போங்க. எப்பவுமே ஒரு செமினார், ஒரு கான்ஃபரன்ஸ்ல என்னன்னா டேக் ஹோம் மெசேஜ்னுவாங்க. சரி 5 நாளா இருந்தோம், லோ பேசியிருப்பாங்க, முக்கியமா என்னத்தை நம்ம எங்கிருந்து எடுத்துட்டு போறது அப்படின்னுட்டு கடைசியில கேட்பாங்க. அல்லது அந்த தொகுப்புரை கொடுக்குறவங்க அல்லது அந்த கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் கொடுக்குறவங்க பேசுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து என்னன்னா தனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போகணுன்ற ஒரு உணர்வும் ஒரு தெளிவும் அப்போ வரும். ஸோ இந்த செமினார் முடியும் போது உங்களுக்கு நிறைய டேக் ஹோம் மெசேஜஸ் இருக்கும். செமினாரினுடைய தொடக்கமா இதுல இருக்கிற என்னுடைய இந்த உரைக்கு பிறகு நான் உங்களுக்கு வந்து டேக் ஹோமா என்ன இருக்கணும் அப்படின்னா இது 2 தான். இதுல இருந்து உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவா செயல்பாடுகள் வெற்றிகரமா நடத்தலாம். மற்றவங்களோட பழகும் போதோ, குழு அமைக்கும் போதோ, அல்லது மற்ற நிறுவனங்களுக்கு நீங்க உதவி கேட்டு போகும்போதோ, அல்லது மற்ற நிறுவனங்கள் உங்களை பார்ட்னரா தேடி வரும்போதோ எல்லாத்துலயும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதனுடைய பிரதிபலிப்பு நல்லா இருக்கும். ஓதுவது ஒழியேல், உங்களுக்கான கல்வியை நீங்களே தேடி சென்று பெற்று வாழ்க்கையில் வெற்றியடைய என்னுடைய வேண்டுகோள், அதற்கான வாழ்த்துக்கள். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒரு few minutes இதை பேசினதை நான் வந்து என்ன ஆங்கிலத்தில் சொல்ல முயற்சிக்கிறேன். Point 1 வந்து என்னன்னா how Commonwealth of Learning is doing this project and what are the objectives of this project. As I said, lifelong learning for farmers. Already I explained in which context this lifelong learning farmer project objectives were conceived and how the project is getting implemented in around 15 Commonwealth countries with an approach to address the learners' need-based learning program. So it is not top-down. It is all we do. First, learners' need analysis. Then we develop learning course, learning materials,
and also identify very appropriate farmer-friendly methods to reach them. About this particular program, it was conceived based on the needs expressed by the students of the college. So it got converted into an activity, and now the objective is training them on self-help groups, help them to form the groups, and also to handhold for the next 1 year. Even though if they are not there in the college, they will keep, they continue their relationship with the SCPR, L3F program, and they will get the support till they really able to manage their groups and also confident that they can run a group and establish link with other agencies. The third point is, this is I emphasize this kind of learning is very essential, because this skill, this idea, this knowledge they get is going to help them in their day-to-day life after leaving the college, whether they go for higher studies, or whether they do farming, or whether they start a small business or any other activities. This learning they get from this program, they can still continue outside and they get benefited out of it. The last point I insisted was the crux of the whole issue is don't stop learning. As I said when I started this talk, if you stop the learning, then as I said, it will become your brain will become a stone with moss. So it will not work as a dynamic brain to face the external world. So to be in successful, anything, any occupation, any profession you take. So learning should be a continuous process. It should be a lifelong learning process. It is not formal classroom based, but you learn anything, you learn everything, you learn in any context. Second, to achieve this, one should become a self-directed learner. So it is not all the time somebody create an opportunity, you can go and learn according to your need. What Commonwealth of Learning now doing with the SCPR is we are creating an opportunity. This is like to initiate the process, but over a period of time, you should become a self-motivated learner, and you should able to know what is your needs, and you should know where you can get the support to get that learning process, to enter into that learning process and sustain it, continue it. There are umpteen number of opportunities available. It's all how we equip ourselves, how we look for sources, resources to support our self-directed learning. That is more important. That requires an attitude. That requires an attitude. If you have an attitude to become a good self-directed learning, it starts with motivation. It starts with a little bit of thinking. It starts with your attitude to network. It starts with your attitude to really be a team member, to be a passive learner. Like now, you should be a passive learner. Then many people will come forward to help you. If you have an attitude, what else I can learn? I have already learned so many things about L3, so many things about this self-help groups. Then this is the kind of suicidal approach. You will never go beyond to that. The attitude is very, very important. You should be an open, passive learner. So it will happen. So all the best for to continue your learning and also to be a self-directed learning. With this, I stop. My gratitude. I used to say, I get full cooperation from ACPR management, very friendly, dialogue-based decision-making related to project activities. And it is always, we work. Commonwealth of Learning is working with ACPR and local communities for a win-win framework. What Commonwealth of Learning get, we are getting. What ACPR, ACC should get, they should get it. What the communities, the ultimate users, they should get, they are getting. So it is a win-win framework. I'm happy. And ACPR, AAC is supporting COAL for this lifelong learning program. And the team, which is very dynamic and in this COVID
crisis. They are organizing all those things with the full support of the management. And thanks for all of them, team, management, and the participants spending their time, as I said, on Sunday morning. And also the girls who are going to receive this conversation and going to use it in the future. Thanks a lot, Mabel Anthony Raj, for coordinating this program. And thanks for all of you who are patiently listening for this 20-25 minutes conversation. I'll stay back and I listen others. Thank you, Mabel. Thank you, Mabel. I close my conversation, my talk here. Thank you, sir, for your valuable points you have added on this concept. Now, we'll just move on to our next resource person, Dr. Rangalakshmi. Madam, over to you. Yeah, thank you, Mabel, Yes. for organizing this meeting and providing an opportunity to talk to students regarding women development, especially in the form of SHGs. Yeah, now I listened Dr. Tamuloli about the importance of lifelong learning, the students undergoing the course, very unique course, which supports the students to develop an attitude or change their behavior in the learning process. So in the ஒரு அரிய வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அருளானந்தர் கல்லூரியில இருக்கிற மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ இதன் மூலம் என்ன முக்கியமா தெரியுறது அப்படின்னீங்கன்னா, வாழ்நாள் கல்வியை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எப்படி எடுத்துட்டு போறது, வாழ்க்கையில பயனுள்ளதாக அதை எப்படி மாத்துறது. மேடம் கேமரா ஆன் ஆகல. மேடம் எனக்கு கொஞ்சம் பேண்ட்விட்த் லோவா இருக்கிறது. சரி, ஓகே ஓகே மேடம். அதனால ஐ அம் நாட் ஸ்விட்சிங் ஆன் மை வீடியோ. சாரி ஃபார் தட். ஓகே ஓகே. யா. ஸோ இப்போ அந்த வாழ்நாள் கல்வியை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அது வாழ்நாள் கல்வியாவே அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கல்வி கற்றதை எப்படி வந்து ஆக்ஷன்ல எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ அந்த வகையில இப்போ நீங்க உங்களோட கல்விய இளங்கலையோ முதுகலையோ முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறது. ஸோ அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பெண்களை ஒருங்கிணைத்து பெண்களோட சுய உதவி குழுக்கள் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அதன் மூலம் சமூக மேம்பாட்டில் எப்படியோட உங்களோட திறன்களை உள்ள கொண்டு வர்றது, உங்களை வந்து நீங்க அதுல எப்படி ஈடுபடுத்திக்கிறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்ப நீங்க வந்து போய் உங்களோட கிராமத்துல இருந்தாலும் சரி, இல்ல அடுத்து மேல்நிலை கல்விக்கு நீங்க வந்து முயற்சி செய்தாலும் சரி, இந்த சமூக மேம்பாட்டில் உங்களுடைய பணி கண்டிப்பாக தொடரலாம். இந்த மாதிரி தொடர்ற பட்சத்துல என்ன மாதிரியான உங்களோட திறன்கள், உங்களோட மனநிலை, உங்களோட குடும்பத்தார், சுற்றார் அவர்களோட சப்போர்ட் உங்களுக்கு இதுல கொண்டு வர்றது அப்படின்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் அதுல பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களை திடப்படுத்திக்க வேண்டியது இருக்கும். நான் ஊரக மேலாண்மை படிச்சிருக்கிறேன். வாழ்நாள் கல்வியை பத்தி எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. ஸோ நான் இப்போ இதை வந்து ஆக்ஷன்ல காமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன மாதிரியான ஒரு நிலைய நோக்கி நான் போகணும் அப்படின்றத வந்து முடிவு செய்ய வேண்டியது உங்க கையில தான் இருக்கிறது. கல்வி நிறுவனம் சரி, உங்களோட குடும்பமும் சரி, அதுக்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுக்குறாங்க, அதற்கான தேவையான உதவிகளையும் புரிஞ்சிருக்கிறாங்க. பட் ஆனா இந்த மனநிலை மாற்றத்தை வந்து நீங்க தான் முன்னெடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ எல்லாரும் போய் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிங்க அப்படின்றது வந்து காலேஜ்ல சொன்னாலுமேவும் போய் ஆரம்பிக்கலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து எடுத்துட்டு போய் அதை அடுத்த நிலையில கொண்டு போய் ஒரு மேம்பாடு அடைந்த ஒரு நிறுவனமாக ஆக்குறது வந்து உங்களோட கையில தான் இருக்கிறது. ஸோ அதுக்கு முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கியமா தேவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிட்டர்மினேஷன். That is more important rather than giving support from
அதர் சைட். இப்ப எல்லாருமே நீங்க லாஸ்ட் இயர் பார்த்திருப்போம், நமக்கு அந்த கிரீட்டா அப்படின்ற பொண்ணு பார்த்திருப்பீங்க, கிரீட்டா தும்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடன் பொண்ணு. ஸோ அதோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச்ல வந்து நிறைய போயிட்டு இருக்குது, பட் நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்றது தான். பட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செயல் தான் பண்ணது. ஸ்கூல் ஸ்ட்ரைக் அப்படின்றத ஒண்ணு ஆரம்பிச்சது. பட் அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு உலகத்துல இருக்கிற அனைத்து அரசாங்கங்களும் கவனத்தை ஈர்க்க முடிஞ்சது. ஸோ இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்றத வந்து தொடர்ந்து எல்லா ஃபோரம் பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய சர்வதேச அளவுல வந்து மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறது. ஆனா வந்து இந்த ஒரு சின்ன குழந்தை, ஒரு சின்ன ஐ மீன் 17 இயர்ஸ் ஓல்டு, ஸோ ஒரு அட்டென்ஷனை வந்து கொண்டு வர முடிஞ்சது. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பருவநிலை மாற்றத்தை குறைக்கிறதுக்கான வேலைகளை வந்து முன்னிலைப்படுத்தி தானும் பிராக்டிஸ் பண்ணி தன்னோட குடும்பத்தையும் பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அடுத்து சமூகத்தையும் பிராக்டிஸ் பண்ண வைக்கிற ஒரு மனநிலையை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு டிட்டர்மினேஷன் நான் எப்படி வந்து என்னோட பகுதியை சேர்ந்த மக்களுக்கு மேம்பாடு அடைவதற்கு உதவி புரிய முடியும் அப்படின்றத வந்து கொஞ்சம் நீங்க கவனத்துல எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா நான் இங்க பாக்குறேன். நான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுய உதவி குழு அப்படின்றத வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க, ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்திருக்கிறாங்க, அதான் மேபிள் எனக்கு சொல்லியிருந்தாங்க. Am I correct, Mabel? Yeah, of course. It was given by Padmavati Madam of CPD. Okay. And their team, a team from Padmavati. Okay. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா எதுக்கு ஆரம்பிக்கிறோம், என்ன மாதிரியான ப்ராசஸஸ் வந்து இதுல முக்கியமாக தேவைப்படுறது அப்படின்றத வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா சுய உதவி குழு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் நம்ம வந்து முதல்ல ஆரம்பிச்சது. இது வந்து 1990 ஆரம்பிச்சு அந்த மூவ்மெண்ட் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கிறது. கூட்டு மேலாண்மை பொறுப்பு குழு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க. அதுல வந்து நம்பர்ஸ் வந்து எஸ்ஹெச்ஜியை விட கம்மியா இருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்ன்றது வந்து இனி ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி குழு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் வந்து ஒண்ணுதான். எப்படி நம்ம வந்து இணைந்து செயல்பட்டா நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வர முடியும், அது நம்மளோட கையில தான் இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன பிரின்சிபல்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே காமனா தான் இருந்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில அஸ் அ ஸ்டூடெண்ட் இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சமூக மேம்பாடுக்கு அடுத்த நிலைக்கு போகும்போது முக்கியமா உங்களோட ஊர் பத்தி, நீங்க இருக்கிற ஊரோ இல்ல நீங்க இருக்கிற பகுதியை பத்தியான ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு உருவாக வேண்டும். ஏற்கனவே உங்களோட இளங்கலையில படிச்சிருப்பீங்க, சமூக மேம்பாடுனா என்ன, சமூக மேம்பாட்டுல பெண்களோட நிலை என்ன அப்படின்றத பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 46 மில்லியன் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா. அதே மாதிரி தமிழ்நாடுலயும் எல்லா மாவட்டங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் திட்டம் அப்படின்ற அமைப்பின் கீழே ஏற்படுத்தப்பட்டது. நிறைய சமூக நிறுவனங்கள் வந்து குழுக்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நபார்டு, SFAC இவங்க மூலியமா விவசாயிகளை ஒருங்கிணைந்து குழுக்களும் வந்துட்டு இருக்கிறது. ஸோ இப்ப குழு அப்படின்ற ஒரு இது வந்து மக்களிடையே என்னன்றது வந்து புரியும். ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில நம்மளும் குழு ஆரம்பிக்கும் போது, மக்களை ஒருங்கிணைக்கும் போது இதோட முக்கிய நோக்கம் என்ன, இதை தொடர்ந்து நான் செயல்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாமே நான் யோசிக்க வேண்டியது இருக்கு, நீங்க யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா கற்றலுக்கான வழியை நீங்க அங்க தேடுவீங்க. இமீடியட்டா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு நிறுவனம் கிட்ட போய் இந்த குழு எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்படி மேனேஜ் பண்ணீங்க, சின்ன பிரச்சனை வந்ததுன்னா இந்த பிரச்சனையை வந்து எப்படி நீங்க சரி பண்ணீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயோ இல்ல வந்து இன்டர்நெட்லயோ இப்ப இருக்கிற வசதிகள்னால தேடுவீங்க.
ஸோ இது வந்து கற்றலுக்கான அடுத்த வழி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட வாழ்நாள் கல்வி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும். பட் அதுக்கான உந்துதல் உங்ககிட்ட இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில வந்து ஒரு குழு நீங்க அமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த குழுவோட முக்கியமாக அடித்தளம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு ஒரு அந்த சோஷியல் மொபிலைசேஷன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி குழுவை உள்ள கொண்டு வர்றீங்களோ, மக்களோட வந்து அந்த குழுன்ற ஒரு ஓனர்ஷிப்பை கொண்டு வரும்போது தான் அதோட சக்சஸ் இருக்கிறது. ஸோ முதல் படி வந்து பாத்தீங்கன்னா குழுவை ஆரம்பிக்கும் போது அதற்கான நோக்கம், ஏன் உள்ள கொண்டு வர்றீங்க, இது வந்து மற்ற குழுக்கள்ல இருந்து அவங்க எப்படி வேறுபட்டு இருக்கிறாங்க, இல்ல அவங்க இனி ஒரு குழுவுல மெம்பரா இருந்தாங்கன்னா இந்த குழுவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கும். தெளிவுபடுத்திட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ சார் முன்னாடி பேசும்போது லேர்னர்ஸ் நீட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட மாணவர்கள் கிட்ட ஒரு லேர்னிங் நீட் ஐடென்டிஃபை பண்ணி தான் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஊர்ல போனா சுய உதவி குழு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதை பத்தி ஒரு நீடு சொல்லியிருக்கிறீங்க. அந்த சுய உதவி குழு எப்படி ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு ஸ்கில் வேணும் அப்படின்றத கேட்டிருக்கீங்க. அதே மாதிரிதான் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட பேசும்போது அவங்களோட நீடு என்ன, அவங்களோட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்றத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவங்க கிட்ட பேசி அவங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேத்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பகுதியில இருக்கிற விவசாயம் இல்ல சமூக பொருளாதார சூழ்நிலை, வசதி வாய்ப்புகள், தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு பக்கம் பார்க்கும்போது எப்படி வந்து இந்த மக்களுக்கு அடுத்து இந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான மூலதனங்களை எடுத்துட்டு போறது அப்படின்றது வந்து நீங்க கொஞ்சம் அடுத்து திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். அதுல முக்கியமா வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன தொழில் தொடங்குறீங்களோ அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதற்கான பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை வந்து எப்படி நான் ஏற்படுத்தி கொடுக்கறது, எங்க போனா இந்த பயிற்சி கிடைக்கும், ஸோ இந்த பயிற்சி வந்து கொடுக்கும்போது அவங்க கிட்ட நான் என்ன பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் ப்ராசஸ்ல நீங்க ஃபெசிலிட்டேட்டரா இருக்கிறீங்க. எந்த மாதிரியான பயிற்சி கொடுத்தானா இவங்களை வந்து இனி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகலாம். பயிற்சியில வந்து நிறைய வகைகள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த தொழில்ன்றது என்னதுன்றத புரிய வேண்டியது இருக்கும். அந்த தொழில என்ன பண்ண போறாங்க, அவங்களோட முக்கியமான ரோல் என்னன்றத வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். தென் அந்த ரோல் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான தொழில்நுட்பங்கள், மற்ற வசதிகள், முக்கியமாக பொருளாதாரம் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கும். தென் சந்தைப்படுத்துதல் எப்படி பண்ண வேண்டியது இருக்கிறதுன்றத பார்க்க. ஸோ அந்த தொழில் பத்தியான முக்கியமான பல பகுதிகளை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இனி கொஞ்சம் புரிதல் வேண்டியது இருக்கும். நீங்களே வந்து 2-3 நல்லா உங்க பகுதியில இயங்கிட்டு இருக்கிற குழுக்கள் போய் பார்க்கலாம். என்ஜிஓஸ் வச்சிருக்கிற குழுக்கள்னாலும் போய் பார்க்கலாம். இல்ல வந்து மகளிர் திட்டம் ஏற்படுத்தி கொடுத்த திட்டங்களையும் நீங்க போய் பார்க்கலாம். எப்படி வந்து அந்த இடத்துல வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா குழுவா பண்ற தொழில்கள் என்ன நடந்துட்டு இருக்கிறது, எப்படி மேனேஜ் பண்றாங்க. தனித்தனியா மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா குழு வந்து காமனா அதற்கான சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒண்ணு வந்து அவங்களுக்கான பொருளாதாரத்தை வங்கியோட இணைந்து எடுத்து கொடுக்கிறது. 2வது சந்தைப்படுத்துதல்ல வந்து அவங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. 3வது வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை தேவையான திறமைகளை வந்து அவங்களுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்படின்றது வந்து சில இது வந்து காமனா இருக்கும், சில இது வந்து தனித்தனியா செய்யற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரிகளை வந்து கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் விசிட்ஸ் நீங்க தான் அதை ஏற்படுத்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏஎஸ்ஐ நிறுவனத்திட்ட கேட்டீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்ப அவங்க சொல்றது என்னன்னா நீங்க போய் ஆரம்பிச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சப்போர்ட் சர்வீசஸ் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன் தேவை இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சேன்னா அடுத்தடுத்த லெவல்ல வந்து
இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. முதல்ல இப்ப நீங்க நீட் அனாலிசிஸ்ல சொன்னது உங்களுக்கு இந்த ஸ்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட தேவைகள் கண்டிப்பாக வேறுபடும். சோ அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஏசிபிஆரும் ஒரு பக்கம் வந்து ப்ரிப்பேர்ட் ஆக வேண்டியது இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தொடர்ந்து எந்த மாதிரியான சப்போர்ட் வேணும்ன்றத கொடுக்கறதுக்கு நம்மளோட எல்லாருமே இந்த செயின்ல வந்து அவங்கவங்களோட ஸ்கில்ஸ் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனாதான் முழுமையான ஒரு தீர்வை நோக்கி நம்மளால போக முடியும். சோ இந்த மாதிரியான தொடர்ந்து இந்த வாழ்நாள் கல்வி அப்படின்றத வந்து உங்களோட நடைமுறையில நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத வந்து அடைவதற்கு இந்த வாழ்நாள் கல்வி முழுமையாக பயன்படும். சோ இந்த குழு ஆரம்பிச்சாச்சு. இப்ப குழுல வந்து என்ன மாதிரியான தொழில்கள் பண்றதுன்றது வந்து ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தென் இதுல முக்கியமா 3 பாயிண்ட் வந்து நீங்க தொடர்ந்து as a developmental person கொஞ்சம் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஒண்ணு வந்து உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில். அது வந்து குரூப்பை வந்து எப்படி தொடர்ந்து உள் வைக்கிறது. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் குழு பற்றியான ஒரு அவேர்னஸ் இருக்கிறது. பட் ஆனா குழுவுல இயங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சவால்கள் வரும். எப்படி வந்து as a ஃபெசிலிட்டேட்டர் நீங்க வந்து மற்ற கிராமத்துல இருக்கிற மற்ற பெண்களை விட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு நியூ ஸ்கில் அங்க கொண்டு வந்திருக்கிறது. உங்களோட எக்ஸ்போஷர் வந்து அதிகமா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்டயோ பேங்க் ஆபீசர்ஸ் கிட்டயோ கொஞ்சம் பேசக்கூடிய தகுதி அவங்களோட உங்களுக்கு அதிகமா இருக்கிறது. சோ இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி எப்படி உங்களோட குழுவை வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்லோட நீங்க எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றத வந்து பார்க்கணும். சோ இதை வந்து தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா தான் மக்கள் கிட்ட இருந்து குழு மேல உள்ள ஒரு ட்ரஸ்ட் வந்து அதிகமாகும். ஸோ எப்பயுமே இந்த ட்ரஸ்ட் அப்படின்ற எலிமெண்ட் வந்து அதிகமாக ஆக குவாலிட்டி ஆஃப் த குரூப் வந்து நல்லா இருக்கும். குவாலிட்டி ஆஃப் த குரூப் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும்போது தைரியமா நீங்க எந்த விதமான தொழில்கள்லையும் ஈடுபடுறதுக்கு இறங்கலாம். ஸோ இது வந்து எங்களோட கடந்த ஒரு 20 வருட அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா குழு மக்கள் கிட்ட ஒரு லெவல்ல இருந்து அவங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்போது என்ன மாதிரியான வேலைகள்ல நம்ம ஈடுபட்டா குழு மக்களோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்டையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி அவங்களை அடுத்த லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு வந்து உதவியா இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரூப் சஸ்டைனபிலிட்டி எப்பயுமே அதை வந்து மனசுல வச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க குழு ஆரம்பிச்சு அதோட ஒரு நாள்ல முடிகிற வேலை கிடையாது. ஆரம்பிக்கிறது வந்து எப்பயுமே எளிதுதான். ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு நீங்க அதை எடுத்துட்டு போகும்போது நம்ம தயாராக வேண்டியது இருக்கும். இந்த குழுவை எப்படி தொடர்ந்து நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்கள்லையும் இப்ப நடைமுறையில இருக்கிற நல்லா இயங்குற குழுக்கள் எல்லாம் என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதன்மையா வந்து டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நம்ம வந்து எல்லா மக்களையும் கலந்து ஆலோசித்து அவங்களோட கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காமனான டெசிஷன்ஸ்க்கு வர்றோம் அப்படின்ற ஃபெசிலிட்டேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை இருக்கிறது அந்த இடத்துல. அந்த ஃபெசிலிட்டேஷன் ஸ்கில் அப்படின்றது வந்து கண்டிப்பா உங்களோட காலேஜ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்மளை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற தெளிவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் நீங்க தொடர்ந்து தேடிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஊர்ல பார்க்கும்போது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதுக்குள்ள என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறது, அதை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றத பாக்குறது ஒண்ணு. ரெண்டாவது புதிய வசதி வாய்ப்புகள், என்ன தொழில்நுட்பங்கள் வருது, மக்களை வந்து அதோட எப்படி அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற தேடலும் உங்கள்கிட்ட தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். இந்த 3 பண்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த வாழ்நாள் கல்வியில ஒரு முக்கிய அங்கமாக தான் இதை நான் பாக்குறேன்.
நீங்க இந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இது உங்களையே உந்துதல் பண்ணும். அதுதான் நான் இதுல பாக்குறேன். இந்த உங்களோட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வாழ்வாதாரம், ஏன்னா நீங்க இப்ப முதல்ல பேசுறது பெண்கள் மேம்பாடு அப்படின்னு பேசுறதுனால நான் சொல்றேன். இந்த வாழ்வாதாரத்துல இருக்கிற முக்கியமான மூலதனங்கள் என்ன அப்படின்றத வந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஒன்னு அந்த பகுதியில இருக்கிற வேலையாட்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்பகுதியில இருக்கிற இயற்கை வளங்களை பயன்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் அங்க இருந்துட்டு இருக்கிறது, எளிதில் எல்லாரும் வந்து அதை பயன்படுத்த முடியுமா, இல்ல அதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா, சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு இல்ல விமனுக்கு வந்து அதை ஆக்சஸ் பண்றதுக்கான உரிமை இருக்கிறதா, அதுல வந்து இடர்பாடுகள் இருக்கும். அது என்னன்றதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட்ல என்ன மாதிரியான ஆக்சஸ் இருக்கு, அவங்களோட வேஜஸ் வந்து என்ன மாதிரியான இருக்கிறது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கும். மூணாவது வந்து அவங்களுக்கு லேண்டு இல்ல வந்து காமன் ஃபெசிலிட்டி ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பீயிங் எ விமன் அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கிறது, எப்படி வந்து நீங்க அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். முக்கியமா இந்த மாதிரியான ஒரு மைக்ரோ என்டர்பிரைசஸ் இல்ல என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களை தொழில் முனைவோரா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரிவைலிங் சோஷியல் நார்ம்ஸ், ஊர்ல இருக்கிற சில வரைமுறைகள், பெண்களுக்கு இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, இங்க போகக்கூடாது அங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில வரைமுறைகள் இனியும் வந்து நிறைய கிராமப்புறங்கள்ல பார்க்க முடியுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம லெவல்ல அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், ரெண்டாவது நம்மளோட குடும்பம் அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மூணாவது சமூகம் இருக்கும். ஸோ இதை வந்து குழுவா இருந்து நம்ம வந்து எப்படி அதை எதிர்கொள்றது அப்படின்றத வந்து கொஞ்சம் நம்மளோட டிட்டர்மினேஷன்ல தான் இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ பேசிக்கா என்னோட மெயின் பாயிண்ட் இதுல நான் என்ன இன்சிஸ்ட் பண்றது அப்படின்னீங்கன்னா, as a lifelong learning student நம்மளோட காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ரோல் என்ன, அதுல லைஃப் லாங் லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்க எப்படி தொடர்ந்து ஈடுபடுத்த போறீங்க, ஈடுபடுத்தும் போது ரெண்டு விதமான பலன்கள். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தகுதி அடுத்தடுத்த நிலைக்கு நீங்க எடுத்துட்டு போறது, ரெண்டாவது உங்களை சார்ந்த மக்கள் அவங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு எப்படி இந்த வாழ்நாள் கல்வியை பயன்படுத்துறது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் தயாராயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில n number of examples are available within that context. உங்களோட பகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழுக்கள் நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து அவங்க கிட்ட நேரடியா போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் எதிர்கொண்டாங்க, அதை வந்து எப்படி அவங்க கலைஞ்சாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ உதவுறதுக்கு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த போஸ்ட் கோவிட்ல நிறைய திட்டங்கள் வந்துட்டு இருக்கிறது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, என்ஜிஓஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட்ஸ் இல்லை அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சில இது கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மூணாவது இந்த நபார்ட் மாதிரியான வங்கிகள் சில திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன எந்த மாதிரியான திட்டங்கள் நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டிடியூஷனல் லிங்கேஜஸ் வந்து நீங்க மேம்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பாயிண்டா அஸ் அ வாழ்நாள் கல்வியில பயன்பெற்ற இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா நீங்க வெளியில வந்து ஊரக மேம்பாட்டில் ஈடுபடும் போது உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கலாம் அப்படின்றத பாக்குறேன் நான். Basic points are how lifelong learning students can contribute to the community development on one side, and the other side how they can equip themselves to become a real lifelong learner
both in terms of concepts as well as the practice level. That is one main point I would like to emphasize here. And second, as a committed person, need to develop a kind of an determination towards the activities or action they are going to undertake. So in this context, they would like to promote self-help groups, and the self-help group basically to improve their financial linkages and access to other productive resources for enhancing their livelihood opportunities. So in that context, how as a lifelong learning oriented student can perform the activities or facilitate the whole process of development in the own context. That is the second point. And the third point is how to improve their skills. One is the facilitation skill to manage the group, and the leadership. Then the third one is the decision making, and the fourth one is improving or continuously building the trust and confidence of the group members to take up the initiative to the next level. So these are all main points which are essential for the student to enter into the rural development, engaging with women members. That activities definitely will move them to take a lead in enhancing their economic opportunities on one side, and second, it can lead to change in their attitude and practices towards women empowerment. The change happens from them onwards. That is the main message I would like to give for the students. Thank you very much. With this, I stop here. Thank you, ma'am. Thank you for your valuable suggestions, which our students will be able to take. Just we have gained few points from your practical experience. So I was just checking the chat box for a few questions. They were basically on the basic concept. So the thing is, we have already given 3 days training for them. And now we are just moving to the second. Second part. After this webinar, we are moving to a 5 days training program, online training program for our girls. That is only for women. So this is by another team expert. They will take for our Anjanal continuous our 2-hour section. So this is a follow-up of this program. And in the participate girls who in the program they'll get an orientation, just our concept, and the training they will be better informed. So thank you, ma'am, for your valuable ideas. Now to Edwin for vote of thanks. Yes. On behalf of the ACPR team, I thank the whole team, namely Reverend Father, Principal, and Reverend Father, Executive Director, and Program Coordinators and Program Assistants for organizing this webinar. I wholeheartedly thank our resource person, namely Dr. P. Tamiloli, Consultant, Commonwealth of Learning, Canada, and Dr. Rengalakshmi, Director, MSSRF, for providing their expertise. I also thank the participants for their fullest cooperation. Thank you so much. The feedback form link will be posted in the chat box. Thank you. So with this, we end the session. Sir, thank you very much, and madam, and partners, Kamaraj sir, Srinivasan sir, all thank you very much. So we'll end the session. Thank you. Feedback.